Hi friends, welcome to DIY Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டு புடவைக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டு புடவை பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கில் இருக்குது, இந்த இது லைட் பிங்க்கில் இருக்குது. இது காம்பினேஷன் வந்து இந்த கலர் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கலாம், ரெண்டு கலர் காம்பினேஷன் எப்படி சேர்க்குறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து புடவையில் இந்த டபுள் கலர் இருக்குது, ஆனால் இந்த கலரில் தான் ப்ளவுஸ் வருது. இந்த கிளாத் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கலரில் ப்ளவுஸ் இருக்குது. இதில் நான் வந்து அந்த சாரியில் உள்ள இந்த பிங்க்கும் கிளாத் இருக்குது, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் இன்றைக்கி ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இதில் வந்து இதே கலரில் கொடுத்துட்டு பஃப் கை வச்சு தைக்க போகிறேன் நான். இந்த கலர் பஃப்புக்கு சேர்த்து ஒரு மாதிரி டிசைனாக தைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்பயும் போல் வந்துட்டு இந்த எப்படியே துணியை டபுளாக போட்டு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எப்போயுமே நான் ப்ளவுஸுக்கு சொன்ன மாதிரி இந்த அளவு வந்து சென்டரில் இந்த அளவு எடுத்துக்கிறீங்க, இந்த அக்குள்ளேருந்து இந்த அளவு எடுத்து சொல்கிறீங்கல்ல, இந்த நெக் வரைக்கும் இதை இப்படி எடுத்து இப்படி டபுளாக மடிச்சுக்கிறோம். இல்லை, இதுவும் நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இப்படி எடுத்துகிட்டு இங்கே இது மாதிரி வச்சுக்கிறோம். வைக்கும்போது இங்கே வச்சுட்டு இங்கே கரெக்டாக இங்கே வச்சிடுறோம். இந்த சைடு வந்து தையலுக்கு கொஞ்சம், தையலுக்கு ஏற்கனவே இவ்வளோ இருக்குது, தையலுக்கு விட்டுருக்குறோம், அதே அளவு தான் நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ இது வந்து அகலம் மார்க் பண்ணிட்டோம். இது வந்து கீழே மடிக்கிறதுக்கு சொல்லுவேன் இல்லையா, அது வந்து இந்த 1.5 இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கீழே இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த கை வரைக்கும் இந்த அளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த அளவு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்குது தையல், இது தையலுக்கு விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சைடு எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இந்த பின்பகுதி வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த சென்டர் எடுத்துக்கிறோம். நெக்கில் வந்து எடுத்துகிட்டு இந்த அளவை வந்து இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இங்கே வச்சுக்கிறோம். வச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த ஷோல்டருக்கு வந்து இந்த ஹைட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மார்க்லேருந்து பழையபடி இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே வந்து இது கரெக்டாக இருக்குது, இது வந்து ஜாயிண்ட்டு. தையலுக்கு நம்ம கொஞ்சம் விட்டுறோம். இது கட் பண்ணுறதுக்கு, இது தையலுக்கு, இது எப்பயுமே நம்ம எல்லா இதுலேயுமே வர்ற அளவு இது வந்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த நெக்கு கரெக்டான அளவு எடுக்கிறதுனா, இந்த பின் கழுத்து ரெண்டே இப்படி சரியாக எடுத்துகிட்டு, இந்த அகலம் எப்படி தெரியணும் அப்படின்னா, இந்த வெட்டி இருக்கோம்னா இது ஒரு பானைக்கு மாடலு. இந்த அளவுக்கு இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை இப்படி சென்டராக மடிச்சுட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அளவில் இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த அளவு இப்படி திருப்பி இங்கே மேலே கொண்டு வரோம். இன்னும் இருக்கு இல்லையா, இந்த மார்க் பண்ண அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு எங்கே வருது அப்படின்ட்டு இப்படி மார்க் பண்ணிடுறோம் இந்த அளவை. இப்போ இது கழுத்தோட அகலம் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஷோல்டர் அளவு எடுக்கிறோம். ஷோல்டர் வந்து இந்த சைடும் தையலுக்கு விடணும், இந்த சைடும் தையலுக்கு விடணும். நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு சொல்கிற அதே இது தான். ரெண்டு சைடும் வந்து இப்படி தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிடுறோம். இது வந்துட்டு எப்பயும் போல் உங்களுக்கு நான் அந்த ஸ்கொயர் போட்டு காமிப்பேன்ல, அதே இது தான். இந்த ஷேப் வந்துடும். இது வந்து நெக்கில் மட்டும் நான் வந்து வேறு டிசைன் பண்ணலான் இருக்கேன். இதில் என்ன டிசைன்னா, இப்போ இதில் நான் ஒரு டிசைன் ஒன்று மார்க் பண்ண போகிறேன். நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் தைக்கும்போது உங்களுக்கு அது என்ன டிசைன்னு அப்போ நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இதை டிசைன் என்கிட்ட இல்லை, நான் மைண்டில் வச்சுருக்கிறேன், அதை வச்சு தான் நான் இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது நார்மல், இது வந்து நெக்கோட அளவு, இது வந்து நார்மல் அளவு. இந்த நார்மல் அளவோடு முடிக்கணும். நான் டிசைன் வந்து அது எக்ஸ்ட்ராவாக இங்கே கட் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு இந்த இடம் நம்ம வந்து திரும்ப சேர்க்கணும் அந்த டிசைனில் வந்து. அதுக்காக நான் இப்போ இது நார்மல் வந்து ரவுண்டு ஷேப் தான் ஒரு நெக்கு வெட்டுறோம் நம்ம. இப்போ இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம்.
இது நார்மல் ரவுண்டு நெக்கு தான். இதில் தான் நம்ம திரும்ப டிசைன் பண்ணணும். இதில் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம டிசைன் சேர்க்கணும். அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணி வச்சிடுறோம். இதை இப்போ இதில் வந்து பஃப் கை கட் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு இந்த கிளாத்து பத்தலைன்னா கைக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேணும். இப்போ இவ்வளோ இது வந்து இதில் கிளாத்து பத்தாமல் இருக்குது. இதுக்கு வந்து இதில் நான் ஜாயிண்ட் சேர்க்கணும். அது எப்படி சேர்க்குறதுன்னு பாருங்கள். இவ்வளோ இது ஜாயிண்ட் சேர்க்கணும். இதுக்கு இந்த ஃப்ளீட் வைக்கணும் அப்படின்னா இவ்வளோ வேணும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம இங்கே கட் பண்ணோம் இல்லையா, இந்த பீஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பஃப் கையெல்லாம் கட் பண்ணணுன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நிறைய தேவைப்படும். பாருங்கள், இது ஏற்கனவே இதில் எல்லாம் ஜாயிண்ட் தான் கொடுத்துருக்குறோம். இவ்வளோ இப்படி வேணும், இப்படி தையல் அளவுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு வேணும். இதை தான் நான் இப்போ உங்களுக்கு அளவு எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு இதில் வந்து இப்போ இங்கே வந்து மடிக்கிறதுக்கு நம்ம அளவு வச்சுக்குவோம். மடிக்கிறதுனா இதில் வந்து மடிக்கிறது இல்லை, இதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டி கொடுக்கணும். அது கலர் மாற்றி நான் கொடுப்பேன். அது தைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இது வந்து இதுக்கு இங்கிட்ட பட்டி கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ இது வந்து அளவு, இது வந்து இங்கே தையலுக்கு இருக்கு இல்லையா. இப்போ இந்த சைடு வந்து இங்கே எவ்வளோ இப்போ விட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த பட்டி அளவு இப்படியே வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த அளவு வந்து இங்கேயும் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதுவும் இங்கே பட்டி கொடுத்து இங்கே தைக்கிறோம். இது வந்து இந்த இது இருக்குல்ல, இது தையலுக்கு இங்கே விட்டுருவோம். இது அளவு. இப்போ இதை வந்துட்டு இங்கேருந்து இப்படி போட்டு ஷார்ப்பாக இந்த பஃப் வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ளவுஸுக்கு வந்து இப்படி லைட்டாக தான் இருக்கணும். அப்படின்றதுக்காக இப்படி இருக்கணும்னா இதை வந்து இப்படி மோல்டாக தான் கட் பண்ணணும். இது கொஞ்சம் தூக்குன மாதிரி ஷார்ப்பாக வரணும்னா இந்த ஷேப்பில் கொண்டு போகணும். இப்போ நான் இது வந்து இப்படி லைட்டாக தான் இருக்கிற மாதிரி தான் இப்படி கட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நார்மல் ஷேப்பில் தான் இப்படி வரும். இவ்வளோ தான் வரும், நார்மலாக தான் வரும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஒன்று சேர்க்கணும் இல்லையா, இது வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம். கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் பேக் சைடு வந்து இதை போட்டு இந்த கிளாத்தில் கட் பண்ணிக்கிறோம். இது இதில் வந்து நான் இந்த நெக்கில் என்ன டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் வேறு கலர் கொடுத்துருவேன். நெக்கோட அளவு இது தான். இதில் வந்து நான் இந்த இடத்துல டிசைனை அப்படி ஒரு பீஸ் கொடுப்பேன். இதிலேருந்து இப்படி ரெண்டு சைடுமே கழுத்தில் இந்த ஷேப் வரும் கழுத்தில். இப்போ இதில் வந்து நான் வேறு பீஸ் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா கழுத்தோட நார்மல் அளவு வந்து உங்களுக்கு இது தான். நான் இவ்வளோ தான் இப்போ டிசைன் பண்ண விட்டுருக்கேன். அது தைக்கும்போது உங்களுக்கு என்ன டிசைன்னு காமிக்கிறேன். மொத்தத்துக்கு இறக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இதில் டிசைன் என்னன்னு நான் பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டிசைன் வெட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கு வெளியில் தான் நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, இது வச்சு தான் இந்த டிசைன் நான் போடுறேன். இப்போ பாருங்கள்,
வச்சுட்டு இந்த இதை வச்சு எடுத்து காமிக்கிறேங்க. இப்போ இந்த லைனிங் வச்சுட்டு இந்த அளவு இங்கே மேலே ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறோம். கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது சாதாரண ரவுண்டு நெக்கு தான். இப்போ இது வந்து திரும்ப நான் அன்றைக்கி உங்களுக்கு இதில் காமிச்சேன் இல்லையா, இதில் 1 இன்ச்சு இப்படியே பின்னாடி 1.5 இன்ச்சு வரணும்னா அது வந்து நம்ம ஒரே மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இது இப்படி ஒரே அளவுக்கு இதில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் விட்டுறணும் அந்த டிசைனுக்காக. இது இப்போ இந்த நெக்கோட டிசைனு. இதுக்கு வந்து நான் ரெட் கலர் வெட்டணும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கை வந்து பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி வெட்டுறது அப்படின்ட்டு காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது காமிக்கிறேன். இப்போ இந்த சேரீயில் இந்த பிங்க் இருந்தது இல்லையா, இந்த பிங்க்கு தான் இப்போ நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் இதுவும் அது மாதிரி இப்படி பத்தலைன்னா கை ஜாயின் கொடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே இதில் லைனிங்கில் ஜாயின் போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் கொஞ்சமாக லைனிங்க்கு சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு இதுக்கும் இங்கே நம்ம கிளாத் சேர்த்துக்கணும். ஆனால் அது மறைஞ்சிடும், உங்களுக்கு ப்ளீட் வைக்கிறனால அது வெளியே தெரியாது. இப்போ இதுக்கு ஒரு ஜாயிண்ட்டும் போட்டுக்கணும். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ இது கட் பண்ணோம் இல்லையா, இது வச்சு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது கேன்வாஸில் அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணிட்டு தான் இந்த டிசைன் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இதுக்கு வந்துட்டு இந்த கை இந்த கலர் மாற்றி கொடுக்குறோம் இல்லையா, இதை மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பிங்க்கில் வந்து இந்த லைட் பிங்க்கில் அந்த பார்டர் இருக்குல்ல, இதை வந்து தான் பட்டியாக கொடுக்குறோம். இதுக்கு இந்த கைக்கு இந்த பட்டி வருதில்ல, இந்த கலர் பட்டிக்கு பதிலாக இந்த கலரை கொடுக்குறோம். இதுக்கு இதான் கை ப்ளீட்டுக்கு கொடுக்குறோம். அவ்வளோதான் இதில் வேலை. மற்ற ஃப்ரண்ட்டு வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் உள்ள மாதிரியே தான். அது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் உள்ளதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து